1 crore. 1 கோடி ரூபாய். இந்த கொள்ளையோட இந்த பிசினஸ் நிறுத்தலாம் நினைச்சேன். கடவுளுடைய சட்டத்தையும் நாம ஏமாத்திட்டோம். ஆனா ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நாம ஏமாந்துட்டோம். அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சதே தப்பா போச்சு சார். அன்னைக்கு நான் இருந்த நிலைமை அப்படி. அந்த பொருளை கொண்டு வந்து எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்தணும்னு தான் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சு. மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்கை ஏன் திருப்பி வாங்கல சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நெக்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துறேன். ஹலோ பிரேம்குமார். ஹலோ சார். என்ன மார்வலஸ் பெயிண்டிங் சார் இது? டெல்லியில இருந்து நளினி அனுப்பிச்சிருக்கா? டெல்லியில நளினி வீட்டுல தான் நான் பார்த்தேன். நான் தான் இந்த எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தது. யாரோ இங்க புதுசா வேலைக்கு வர்ற சங்கர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு தான் நளினி சொன்னாங்க. நீ கூட டெல்லி போறதா சொன்னில? இன்னைக்கு தான் நான் டெல்லியில இருந்து வந்தேன். ஆமா, அந்த சங்கரங்க வந்துட்டாரா சார்? வரலையே. இந்த பெயிண்டிங் எப்படி வந்தது? அதான் ஆச்சரியமா இருக்கு. வர வேண்டியவங்க வரல, ஆனா பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ஆமா சார். அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இது ராஜசேகருடைய மனைவி சுமதியே தான். அப்போ இங்க வந்த சங்கர் சுமதியின் மகன். பார்வையிலேயே நான் சந்தேகப்பட்டேன். இப்போ முழுசா ஊர்ஜிதமாயிட்டு. பூவர்படம் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான். அது என்ன லெட்டர்? டியர் அங்கிள், கடிதம் கொண்டு வரும் மிஸ்டர் சங்கர் மிகவும் நல்லவர். ஆபத்து நேரத்தில் ரவுடிகளிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றியவர். சின்சியர் அண்ட் ஒபீடியன். நமது எஸ்டேட்டுக்கு தகுதியானவர். மேனேஜர் வேலைக்கு அனுப்பியுள்ளேன். இவர்களின் தாயார் நல்ல பெயிண்டர். அவர்கள் வரைந்த ஓவியங்களை இவர் மூலமே அனுப்பியுள்ளேன். அவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இவரையும் பிடிக்கும். சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கோவிலில் நடந்த பயங்கர கொள்ளையில் எதிரிகளோடு வீரமாக போராடிய ஹீரோ இவர்தான். அதுவும் இந்த சங்கர் தான். அந்த நெக்லஸ் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் இவன் தான். கரெக்ட் சார். அந்த பிரீஃப் கேஸ் பெயிண்டிங் ரெண்டையும் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். நெக்லஸ் அதுதான் இல்ல. இல்லன்னா எங்க? அதுதான் தெரியல. அந்த பிரீஃப் கேஸ் அங்க எப்படி போச்சு? வர வேண்டிய ஆள் வரல. ஆனா பொருள் வந்து சேர்ந்தாச்சுன்னு அந்த ஜெயராஜ் சொன்னார். யார் அந்த ஜெயராஜ்? பெரும் பணக்காரன். நளினியோட மாமா. என்கிட்ட கூட அவருடைய போட்டோ இருக்கணுமே. ராஜசேகரனா? ஆமா, ராஜசேகரன் தான். இவர் பேர் ராஜசேகரன் இல்ல, ஜெயராஜ். உனக்கு ஜெயராஜ், எங்களுக்கு எங்க பழைய பார்ட்னர் ராஜசேகரன். போலீஸுக்கு பயில் தலைமறைவா ஓடியாந்தவன் இந்த காஷ்மீருக்கு வந்து எப்படி பணக்காரனானா? இப்ப நாம பணக்காரனா இல்லையா? அத மாதிரிதான் அவனும் ஆயிருப்பான். அப்பா காஷ்மீர்ல, அம்மா டெல்லியில, மகன் பரலோகத்துல. சங்கர மேனேஜர் வேலைக்கு வச்சுக்க சொல்லி ராஜசேகரனுக்கு நளினி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா அப்பனும் மகனும் ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சதே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த வைர நெக்லஸ் ஹலோ, திவாகர் தானே? அப்பா. ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். நீ உடனே வந்து என்ன பாரு. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்பா. முக்கியமான வேலையா? டேய், இது அதோட முக்கியமான வேலை. சீக்கிரமா வா. சரிப்பா. நான் கைடு பண்றேன். என்ன எவனோ மிஸ்கைடு பண்ணி இப்படி பேண்டேஜோட படுக்க வச்சிருக்கோம். இதெல்லாம் தேவையா? ஏங்க, உங்க பிரீஃப் கேஸும் என் பிரீஃப் கேஸும் மாறி போச்சே, அத பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல. இப்ப கேளுங்களேன். நானே சொல்லணுமா? சொல்றேன். அத சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சேர்த்துட்டேன். தண்ணிய நானு
உங்க உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. உங்க காலங்களை நான் அமுக்க வேண்டாமே. அமுக்கவா? வாய்க்கு ருசியா ஏதாவது வேணுமா? அப்படின்னா ஆஹா, வாழைப்பழமா? பச்சையா மலையா? வளையுது அப்ப பச்சை. வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் சங்கர், டெல்லியில இருந்து வரேன். ஓ, நீங்கதானா அது? உங்களை பத்தி நளினி போன் பண்ணியிருந்தா. நான் காலையிலேயே உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பிச்சிருந்தேனே. சாரி சார், எதிர்பாராதமா ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன மீட் பண்ணி என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்னால இப்பதான் வர முடிஞ்சது. Oh, it's all right. நளினி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். Oh. நளினி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க சார். நளினி உங்களை ரொம்ப புகழ்ந்திருக்காளே. தேங்க்யூ சார். மத்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, பாக்குறீங்களா? நீங்க அதை வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். ரத்தன், சாப்க்கு ले जा. Oh, something great. சுமதி, 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 சுமதி பெயிண்டிங் வீட்டு எப்படி கிடைச்சது? சுமதி பெயிண்டிங். சுமதி, சுமதி, எனக்கு என்ன சொல்றேன்னே புரியல. நிஜமா தான் நான் உன்னை பாக்குறேனா? சுமதி, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷங்கள் நீ இல்லாம நான் வாழ்ந்துட்டேன். எத்தனை காலம் தான் என்ன உங்களால மறக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வரத்தான் செய்வேன்னு வந்துட்டியா? இந்த உடம்புக்கு இனிமே சாட்டேடி வேண்டாங்கிறதுக்காக வந்துட்டியா? சுமதி, சுமதி, என்ன மாதிரியே உனக்கு இப்ப வயசாயிருக்கும் இல்ல? சுமதி, சுமதி. அது எங்க அம்மா சார். ஏன் சார் கண் கலங்குறீங்க? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா என் கூட இல்லாத போது அவங்க போட்டோ கண்டிப்பா என்கிட்ட இருக்கும் சார். உன்னை பெத்தவ மேல உனக்கு அவ்வளவு பாசமா? வெரி குட், வெரி குட். எனக்கு ரொம்ப பாசம். உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நமக்கு எவ்வளவு தான் வயசானாலும் நம்ம கூட வாழ்ந்தவங்க, ஐ மீன் உங்க அம்மா சொல்றேன், நம்ம பக்கத்துல இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இல்ல. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். இருக்கணும், இருக்கணும். உங்க அம்மா நல்லா இருந்தாதான் உனக்கும் தெம்பு, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் நிம்மதி. சார், நளினி அனுப்பிச்ச பெயிண்டிங்ஸ்லாம் கரெக்டா இருந்துச்சுங்களா? நளினி பெயிண்டிங்க மட்டுமா அனுப்பிச்சா? என் உயிரையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கா. வரட்டுமா?
மனைவிய போட்டோல பார்த்துட்டேன், மகனை கண்ணால பார்த்துட்டேன். எல்லாத்தையும் கண்ணுல காமிச்ச நீ வாயை மட்டும் கட்டி போட்டுட்டியா ஆண்டவரே, ஆண்டவரே. சுமதி, சுமதி, நான் உயிரோடு இருக்கும் போதே உன்னை பார்க்க முடியுமாமா? உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமாமா? அம்மா. நான் பார்க்காத பெட்ரூமா? அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்மா. விவரம் புரியாத பொண்ணா இருக்கிறிய. பெட்ரூம் அலங்கரிக்கிறோம்னா உனக்கு பேர் வைக்கிறதுக்கா? எனக்கு பேரம் பிறக்கிறதுக்கு. வயசு பொண்ணு இது கூட தெரியல. டாக்டர், நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. யார கேட்டு வச்சீங்க? ஐயரை கேட்டுதான். நாலு நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரே. என்ன டாக்டர் இது? வர வர ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு போகுது. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? இது கூட நான் சொல்லி தர முடியுமா? மாலதி, உன் கல்யாணத்தை தான் இந்த வீட்டுல ஹாப்பியா நடத்த முடியல. இதையாவது நல்லபடியா நடத்துவோமே. டிலே பண்ணாதம்மா. 10:30 மணிக்கு சந்திரன் வீட்டுக்கு குரு வந்துருவான். வந்தா வெயிட் பண்ணட்டும். ஐயோ, ஆகாத நேரத்துல சேர்ந்து அரக்க வந்து புள்ளையா பிறக்க போறான். அப்புறம் பேரான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பத்மா சூரான்னு கூப்பிட்டு தொலைக்கணும். லேட் பண்ணாத போம்மா. மாலதி, அடம் பிடிக்காத. தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இன்னைக்கு மட்டும் எப்படியா சமாளிச்சுக்க பிளீஸ். காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு. அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் பீச்சு போட்டு உனக்கு கொஞ்சம் ரசிப்பு தந்தா இருக்கா? மரக்கட்டை. காதல் சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது, ஆத்திரம் உள்ள பொண்ணுக்கு தான் ஆசை அதிகம்னு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கண்ணத்துல கொடுத்துருவேன். குடு குடு. லெப்ட்ல அட்வான்ஸ், ரைட்ல பேமெண்ட், சென்ட்ரல்ல செட்டில்மெண்ட். குடு 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 குடு. ஐயோ, எத்த சொல்ற அடிக்கிறான். குடும்ப நடத்துறது எப்படின்னு ஒத்திய பார்த்து இருக்க பார்த்தா என் முதலிரவுல கூட என் பொண்டாட்டி மாலதி இப்படித்தான் அதிர்ஷ்டம், வடை, முறுக்கு எல்லாத்தையும் எடுத்து வீசினா. நீ என்ன செஞ்சீங்கோ? கப்பு கப்புன்னு புடிச்சனே. எப்படி காசு கவாக்கு கண்ணில பிடிச்ச மாதிரி. ஏய், என்னது? கண்டதெல்லாம் தூக்கி என்ன அடிச்சுட்டு நீ போய் எழுதிக்கிட்டு இருக்க? அதாவது கண்ணு இல்ல, டார்லிங் இல்ல, சுச்சு. புருஷனா நடிக்க சொன்னா புருஷனாவே ஆயிடலான்னு பாக்குறீங்களா? நீ தானே பணம் கொடுத்து என்ன புருஷனை ஆக்ட் பண்ண சொன்னேன். உங்க தாத்தா நம்பணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆக்ட் பண்ணேன். போறது நாடகம், நடிக்கிறது வேஷம். தட்ஸ் ஆல். ஏய், என்ன பத்தி ஒண்ணு சொல்றேன்னு தெரிஞ்சுக்க. On the stage, I live my character. In life, I keep my character. Good night. Sweet dreams. Baby on. I baby on. I baby on. அதோ பாத்தீங்களா சார்? வரார் வரார்.
இவர்தான் நளினியை வளர்த்து ஆளாக்குனவர். பேரு ஜெயராஜ், கோட்டீஸ்வரர், காஷ்மீர்ல பெரிய புள்ளி. भाइयों, ये मिस्टर शंकर है, आपके एस्टेट के नया मैनेजर है। जो इज्जत आप लोग आज तक मुझे करते थे, वही इज्जत नया मैनेजर साहब को देनी चाहिए। पुलिस वालों को सलाम। பாத்தீங்களா, ஒரிஜினல் சங்கர் நீங்க இங்க இருக்கிறீங்க, டூப்ளிகேட் சங்கரை நளினி அனுப்பி வச்ச புது மேனேஜர்னு தோட்ட தொழிலாளர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஜெயராஜ். अभी शंकर के एस्टेट எல்லாம் சுத்தி காமிங்க, விபரம் பூரா சொல்லுங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் புருடா, காஷ்மீர்ல கைடா ஒர்க் பண்றேன். இவர் பேர் மிஸ்டர் ராஜு. நல்லா சிரிப்பாரு, ஐ மீன் நல்லா உழைப்பாரு. பிஏவுக்கு மேல படிச்சார்களா, அதனால அவருக்கு வேலையே கிடைக்கல. சார், உங்க எஸ்டேட்ல ஏதாவது வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இவர் பேச மாட்டாரோ? பேச வேண்டிய நேரம் வரட்டும், அப்ப பாருங்களேன். சார், இவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இப்ப இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். அப்பா, லார்ட் வெங்கடேஸ்வரா, நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னது ஒரு மாசத்துக்கு நாங்க சாப்பிட்ட மாதிரியா இருக்கு சார். சார், இதான் என் விசிட்டிங் கார்டு. இந்த கார்டுல தான் அவர் தங்கி இருக்காரு. சி, இது எங்க வீட்டுல தான் அவர் தங்கி இருக்காரு. சார், கேன் ஐ டேக் திஸ் டு ஆபீஸ்? சீக்கிரம் படியா. சார், இந்த 3 லட்சம் ரூபாய் செக்க முதலாளி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உடனே பேங்க்ல இருந்து டிரா பண்ண சொன்னாரு. நாளை சம்பள தேதி. ஏன் இன்னும் நிக்கிறீங்க? நகரவே முடியல சார். உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் போல தோணுதா அவருக்கு? இல்லைங்க? போங்கயா.